பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் சார், இப்போதைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை இந்த தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாகவும் அதன் பின்னர் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இந்த வேங்கை வயல் மற்றும் இந்த பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரம், இந்த இரண்டு விவகாரங்களிலுமே தொடர்ச்சியாகவே அவர் இப்போது வரை அதில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் கூறி வருகிறார். ஒன்று இந்த ரெண்டு பிரச்சனைகள் இருந்தாலும், மற்றொன்று இந்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதிலேயே பெரும்பாலான வாக்குறுதிகள், அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம், போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு இந்த ஒரு நிலுவைத் தொகை, இந்த அரசு ஊழியர்கள் மற்றும் இந்த ஆசிரியர்களுக்கான சில கோரிக்கைகள் நிறைவேற்றாமை உள்ளிட்டவை பொதுவாக இன்னும் நிறைவேற்றவில்லை என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பிரச்சனைகளை அவர் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் என்ன சிக்கல் இருக்குது சார்? 4 ஆண்டுகள் முடிந்து விட்டது. அரசு ஊழியர்களின் கோரிக்கை இப்போதைக்கு தேர்தல் ஒரு 15 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு முக்கிய பிரச்சனையாக அது உருவெடுத்து இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவரும் அதை அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை, தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட அளவு நிறைவேற்றியிருந்தாலும் முக்கியமான அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்ற அது குற்றச்சாட்டு ஏற்புடையதா இல்லையா சார்? என்ன சொல்றீங்க சார் அதுக்கு? இல்லை, இப்போ அவர் சொல்லி இருக்கிற இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அதிமுக தானே. பழைய ஓய்வூதிய திட்டங்களை நிறுத்தியது, மாற்றியது யார்? 1. 2, அதே போன்று ஆசிரியர்களுக்கான உரிமைகளை நிறுத்தி வைத்தது யார்? இன்னும் சொல்ல போனால் ஆசிரியர்களுக்கு ஏறத்தாழ 11% டிஏவை நிறுத்தி வைத்திருந்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை மொத்தமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் சொல்லுகிற 2 விஷயங்கள், ஒன்று பழைய ஓய்வூதிய திட்டம், இதிலே நமக்கு என்னன்னா ஒன்றிய அரசு தனது கொள்கைகளை தளர்த்தி கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நமது நிதியமைச்சர் அவர்கள் அதை தங்கம் தென்னரசு அண்ணன் பல முறை விளக்கி சொல்லி இருக்கிறார். அதாவது நாங்க ஒன்றிய அரசோடு பேசுகிறோம், அதுல இணங்கி வந்தால் அதை செய்ய முடியும், இல்லை என்றாலும் ஆசிரியர் சங்கங்களோடு பேசி அவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு ஓய்வூதிய திட்டத்தை இந்த அரசு கண்டிப்பாக அரசு ஊழியர்களுக்கு தரும். மீதி அவர்கள் கேட்கக்கூடிய, அதாவது பெரும்பாலும் நான் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களோடு தொடர்புடையவன் என்கிற முறையில் அவர்களுக்கு 5 கோரிக்கைகள் தான். ஒன்று இந்த பழைய ஓய்வூதிய திட்டம், இன்னொன்று அவர்களுடைய சரண்டர், இஎல் சரண்டர், அதை பணமாக்கக்கூடிய அந்த திட்டம், அதற்கப்புறம் அவர்கள் உயர்கல்வி படித்திருந்தால் அவர்களுக்கான அந்த ஊக்கம், அதை தாண்டி ஏற்கனவே அவர்களுக்கு ஊதிய முரண்பாடு, இது இல்லாமல் ஏற்கனவே அந்த பகுதி நேர வேலைகளில் இருப்பவர்கள் அல்லது டெம்பரரியாக தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதாவது 20 அம்ச கோரிக்கைகள் அவர்கள் வைத்து போராடினாலும் நான் பேசிய வரைக்கும் இந்த 5 தான் அவர்களுக்கு மிக முக்கியமானது. இந்த 5லே இஎல் சரண்டர் அண்ட் அந்த உயர்கல்விக்கான ஊக்கத்தொகை மிக விரைவில் எனக்கு தெரிந்து அது சரி செய்யப்படும் என்று நான் நினைக்கிறேன். அதன் பிறகு இந்த ஊதிய முரண்பாடும் ஏறத்தாழ களையப்படும். இந்த பழைய ஓய்வூதிய திட்டமும் நிரந்தர பணியாக்குதலும் என்ன என்பதை நமது நிதியமைச்சர் அநேகமாக வருகிற பட்ஜெட்டிலே விளக்கம் சொல்லுவார் என்று நான் நம்புகிறேன். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மன திருப்தி அடையக்கூடிய வகையில் ஒரு தீர்வு காணப்படும் என்று நான் நம்புகிறேன். ஓகே சார்.